வணக்கம். இன்னைக்கு நாம சியாட்டிகாவை பத்தி தான் முழுசா தெரிஞ்சுக்க போறோம். உங்கள பல பேர் கீழ் முதுகுல ஆரம்பிச்சு கால் வரைக்கும் ஒரு விதமான ஷாக் அடிக்கிற மாதிரி வலியால கஷ்டப்பட்டிருக்கலாம். அதுதான் சியாட்டிகா. இது ரொம்பவே பொதுவான ஒரு பிரச்சனை, ஆனா நிறைய பேருக்கு இத பத்தி சரியா தெரியாது. சோ வாங்க, இந்த வலிக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, உண்மையான காரணம் என்ன, இதுக்கு தீர்வு என்னன்னு எல்லாத்தையும் ஒண்ணா தெளிவா பார்க்கலாம். இந்த உணர்வு இருக்கே, அடடா ரொம்பவே கொடுமையானது. திடீர்னு இடுப்புல இருந்து ஒரு கூர்மையான எரியிற மாதிரி ஒரு வலி ஆரம்பிச்சு அப்படியே கால் வரைக்கும் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி போகும். இதுதான் சியாட்டிகாவோட மிக முக்கியமான அடையாளம். இந்த வலி ஏன் வருது, நம்ம உடம்புக்குள்ள நிஜமா என்னதான் நடக்குது, இதை பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நம்மளோட இந்த தேடல்ல மொத்தம் 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல சியாட்டிகானா என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அது வர்றதுக்கான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிப்போம். மூணாவது, அதிலிருந்து எப்படி நிவாரணம் அடைறதுன்னு வழிகளை பார்ப்போம். கடைசியா இந்த வழி திரும்பவும் வராம எப்படி தடுக்கலான்னு சில சூப்பரான டிப்ஸையும் தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த சியாட்டிகாங்கிறது ஒரு நோயா இல்ல வெறும் வலியோட அறிகுறியா? இந்த குழப்பத்துக்கு முதல்ல ஒரு தெளிவான விடைய கண்டுபிடிப்போம். இங்க தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சியாட்டிகாங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு அறிகுறி. உங்க கீழ் முதுகுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்க உடம்பு உங்களுக்கு அனுப்புற ஒரு வார்னிங் சிக்னல் இது. உங்க உடம்புலயே ரொம்ப நீளமான நரம்பு ஷியாட்டிக் நரம்பு தான். அது அழுத்தப்படும் போது இல்லனா எரிச்சல் அடையும் போது வர்ற வலிக்கு பேர் தான் ஷியாட்டிகா. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம். சின்ன சின்ன ஓடைகள்லாம் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு பெரிய நதி உருவாகுதோ அதே மாதிரி தான் நம்ம முதுகுல இருக்கிற பல சின்ன நரம்புகள் ஒன்னு சேர்ந்து நம்ம உடம்போட மிகப்பெரிய நதியான சியாட்டிக் நரம்பு உருவாக்குது. அதனால தான் முதுகுல ஏற்படுற ஒரு சின்ன அழுத்தம் கூட அந்த நதி முழுக்க, அதாவது உங்க கால் வரைக்கும் வலிய உண்டாக்குது. இந்த அறிகுறிகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல அந்த வலி கீழ் முதுகுல இருந்து ஒரு கால் வரைக்கும் பரவும். அடுத்ததா சில சமயம் கால்ல உணர்ச்சியே இல்லாம மரத்து போன மாதிரி இருக்கும், இல்லனா ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு கூச்ச உணர்வு இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம், நீங்க உட்காரும் போதோ இருமும் போதோ இல்ல தும்மும் போதோ வலி டக்குன்னு அதிகமாகும். இதெல்லாம் சியாட்டிகாவோட பொதுவான குணங்கள். அடுத்ததா இந்த வலிக்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம உடம்புக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குது, ஏன் அந்த நரம்பு அழுத்தப்படுது? வாங்க காரணத்தை கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்ப்போம். இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு தண்ணி பைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பைப் மேல யாராச்சும் ஏறி நின்னா என்ன ஆகும்? தண்ணி சரியா போகாது, பிரஷர் அதிகமாகும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்க முதுகுல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் சியாட்டிக் நரம்புங்கிற அந்த பைப் மேல அழுத்தம் கொடுக்குது. அந்த அழுத்தம் தான் கால் வரைக்கும் வலிங்கிற சிக்னலா இருப்புது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாருங்க. இந்த சியாட்டிகா வர்றதுக்கான காரணம் நம்ம வயசை பொறுத்து மாறுபடுது. எப்படின்னா, இளைஞர்களுக்கு நம்ம முதுகெலும்புகளுக்கு நடுவுல ஜெல்லி டோனட் மாதிரி இருக்கிற டிஸ்க்ல இருந்து அந்த ஜெல்லி வெளியே வந்து நரம்ப அழுத்தும். இதைத்தான் நாம ஹெர்னியேட்டட் டிஸ்க்னு சொல்றோம். ஆனா வயதானவர்களுக்கு பல வருஷ தேய்மானத்தினால அந்த நரம்பு போற பாதை, அதாவது தண்டுவடமே சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சுருக்கம்தான் நரம்பு அழுத்துது. இந்த நரம்பு அழுத்தத்துக்கு பின்னாடி பொதுவா ஒரு 7 முக்கிய குற்றவாளிகள் இருக்காங்க. அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். இதோ அந்த லிஸ்ட். இதுல முதல் 2, அதாவது ஹெர்னியேட்டட் டிஸ்க் மற்றும் தண்டுவட சுருக்கம் தான் 90% பிரச்சனைக்கு காரணம். ஆனா சில சமயங்கள்ல எலும்பு முறிவு, கட்டி, இன்ஃபெக்ஷன், கர்ப்பகாலத்துல ஏற்படுற அழுத்தம், இல்லனா நம்ம இடுப்புல இருக்கிற பைரிஃபார்மஸ் தசை இறுக்கமாகிறது கூட இந்த சியாட்டிகா வலியை தூண்டிவிடலாம். சரி, காரணங்களையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வலியில இருந்து எப்படி பயிட்ட வரலாம்? ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பிக்கலாம். ஆபரேஷன் பெரும்பாலும் தேவைப்படாது. இத கேட்ட உடனே உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வந்திருக்கும். ஆமா, 10ல கிட்டத்தட்ட 9 பேருக்கு ஆபரேஷனே இல்லாம சியாட்டிகா சரியாயிடும். அதனால வலி எவ்வளவு கடுமையா இருந்தாலும் பயப்படாதீங்க. சரியான சிகிச்சைகள் மூலமாவே இதிலிருந்து முழுசா வெளியே வர முடியும். இங்க 5 முக்கியமான சிகிச்சைகள் இருக்கு. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறை மாதிரி. முதல்ல வீட்லயே செய்யக்கூடிய ஐஸ் பேக் அல்லது சுடுதண்ணீர் ஒத்தணும். அடுத்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் உதவியோட செய்யற உடற்பயிற்சி மற்றும் மசாஜ். இதுலயும் கேட்கலனா டாக்டர்ஸ் பரிந்துரை செய்யற ஸ்டீராய்டு ஊசி மாதிரி சில மருத்துவ சிகிச்சைகளும் இருக்கு. இது எல்லாமே வலியை குறைச்சு நரம்பு மேல இருக்கிற அழுத்தத்தை ரிலீஸ் பண்ண உதவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இதை மட்டும் தள்ளி போடவே கூடாது. வலி ஒரு வாரத்துக்கு மேல குறையாம இருந்தாலோ, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போனாலோ, அல்லது கால்ல பலவீனம், மலம் மற்றும் சிறுநீர் கழிக்கிறதுல கட்டுப்பாடு இல்லாம போறது மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டர் கிட்ட போகணும். ஏன்னா இது வேற ஏதோ ஒரு தீவிரமான பிரச்சனையோட அறிகுறியா இருக்கலாம்.
இப்ப நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். வலிய சரி பண்ணியாச்சு. ஆனா அது திரும்ப வராம எப்படி தடுக்கிறது? நம்ம வாழ்க்கை முறையில சில சிம்பிளான மாற்றங்களை செஞ்சாலே போதும். நம்ம முதுக ஒரு கோட்டை மாதிரி வலுவ வச்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் நாள் முழுக்க உட்கார்ந்தே வேலை செய்றோம். இந்த ஒரு பழக்கத்தை சரி பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இந்த டேபிள பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. கூன் போட்டு உட்காராம உங்க பாதம் தரையில படுற மாதிரி கீழ் முதுகுக்கு ஒரு சின்ன தலைநை சப்போர்ட்டோட உட்கார்ந்து பாருங்க. இந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் பாருங்களேன். உங்க முதுகெலும்ப பாதுகாக்கிறதுக்கு இந்த 3 விஷயம்தான் முக்கிய தூண்கள் மாதிரி. 1, உங்க வயிறு மற்றும் முதுகு தசைகளை வலுவாக்க தவறாம உடற்பயிற்சி செய்யறது. 2, நடக்கும் போதும் சரி உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி சரியான போஸ்டர்ல இருக்கிறது. 3, ஏதாவது பொருளை தூக்கும்போது சரியான டெக்னிக்கை பயன்படுத்துறது. கனமான பொருட்களை தூக்கும்போது தான் நாம நம்ம முதுகுக்கு அதிகமா காயம் உண்டாக்குறோம். இந்த 5 ரூல்ஸை மனசுல பதிய வச்சுக்கோங்க. முதல்ல முதுக நேரா வச்சுக்கணும். 2வது இடுப்பை வளைக்காம முட்டிய மடக்கணும். 3வது பொருளை உடம்போட ஒட்டி பிடிக்கணும். 4வது உங்க கால் தசைகளோட பலத்தை வச்சு தூக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா தூக்கிட்டு இருக்கும்போது உடம்ப திருப்பவே கூடாது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு கத்துக்கிட்டதுல இருந்து உங்க முதுகு ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? அது சரியா உட்கார்றதா இருக்கலாம், இல்ல ஒரு 5 நிமிஷம் சின்னதா வாக் போறதா கூட இருக்கலாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க செய்யற ஒரு சின்ன மாற்றம் நாளைக்கு வர ஒரு பெரிய வலியிலிருந்து உங்களை காப்பாத்தும்.